ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம தரிசனம் பண்ண போகிறது நம்ம சத்குரு ஷிரடி சாய்பாபாவுடைய சாவடி ஊர்வலம் வாரந்தோறும் ஷிரடியில் வேலைக்கிழமை நடக்குது. அந்த சாவடிக்கு ஆப்போசிட்டில் இப்போ காட்டுறோம் பார்த்தீங்களா, ஒரு மரக்கட்டில் போட்டிருக்காங்க. அதாவது பல்லாக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு மரக்கட்டில் போட்டிருக்காங்க. இந்த மரக்கட்டில் ஏன் போடுறாங்க, இந்த மரக்கட்டில் மேலே எதுக்கு பல்லாக்கு வைக்கிறாங்க, அதே போல் பாபாவுக்கும் இந்த மரக்கட்டலுக்கும் என்ன ருணால பந்தங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம். சில பக்தர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாத பக்தர்களுக்கு இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க. நெக்ஸ்ட்டு ஷிரடிக்கு போகும்பொழுது இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டு போகும்பொழுது உங்களுக்கு பாபாவுடைய நிலைகள், எண்ணற்ற நிலைகளை தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். சாய்ராம், இப்போ நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். சாய்ராம், பாபா ஷிரடியில் சுமார் 60 ஆண்டுகள் வாழ்ந்தார். இந்த 60 ஆண்டு காலகட்டத்தில் பாபாவை தேடி, பாபாவை புகழ கேள்விப்பட்டு ஷிரடிக்கு எண்ணற்ற சாய் பக்தர்கள் வந்து பாபாவுடைய மசூதி எனப்படும் தோரகமாய்க்கு தேடி வந்தாங்க. அப்போது பாபாவுடைய திருப்பதத்தை அந்த ஒவ்வொரு பக்தர்களும் தஞ்சை அடையும் பொழுது அவங்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள், துன்பங்கள், கவலைகள், கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் பாபாவுடைய பாதத்தில் விட்டாங்க. பாபாவும் அவருடைய வரநல்கும் கரத்தால் ஆசீர்வாதம் பண்ணி உதயென்னும் திருநீற்று அந்த பக்தர்களுக்கு வச்சுட்டு, கண்டிப்பாக ராமர் உன்னை காப்பாற்றுவார், அல்லாஹ் உன்னை ஆசீர்வதிப்பார், அல்லாஹ் அச்சா கரீங்க, இப்படி பல வார்த்தைகள் பாபா பயன்படுத்தியிருப்பார். அப்படி பாபா வந்து 60 ஆண்டுகள் வாழ்ந்து முடித்த பிறகு அவருடைய சூத உடல் பார்த்திங்கன்னா 1918 அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி புண்ணிய விஜயதசமி திருநாள் அன்று மதியம் கரெக்டாக 2:30க்கு பாபா தன்னுடைய சூத உடலை நீர்த்தார். அதாவது பாபா மகா சமாதி அடைஞ்சிருப்பார். சாய்ராம், பாபா மகா சமாதி அடைஞ்ச அந்த செய்தியை ஷிரடி கிராமவாசிகள் கேட்கும் பொழுது அவங்க பட்ட கஷ்டங்கள், கவலைகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஏன்னா ஷிரடியில் வாழ பரமாத்மா நம்ம பாபா தான். ஷிரடி மக்களுக்கு பார்த்திங்கன்னா பாபாவை தவிர்த்து பிரிதொரு தெய்வம் தெரியாது. ஏன்னா சாய் தான் அவங்களுக்கு குலதெய்வம், சாய் தான் அவங்களுக்கு எல்லாமே. சாயின்றி எதுவுமே இல்லை. சாயோட உயிர் வந்து பிரிஞ்ச பிறகு அந்த மக்கள் தோரகமாயை தேடி அப்படி அந்த தோரகமாய் வாசல்லே புரண்டு அழுதுருக்காங்க. அப்படிப்பட்ட சாய்நாதருக்கு நல்லடக்கம் பண்ணணும், அவருடைய உடலை எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இந்து மதத்தில் ஒரு பக்கம் வாதம் நடக்குது. அதே போல் இஸ்லாமியர் மதத்தில் ஒரு பக்கம் வாதம் நடக்குது. இந்த வாதத்தில் பாபாவுடைய உடலை வந்து எந்த இடத்துல நல்லடக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு 3 நாட்கள் பாபாவுடைய அந்த உடலை வந்து திறந்த வெளியில் வைக்கிறாங்க. சாய்ராம், அப்படி பாபாவுடைய திருமேனியை திறந்த வெளியில் வைக்கும் பொழுது ஒரு மரக்கட்டல் பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த மரக்கட்டில் தான் பாபாவுடைய உடலை வந்து படுக்க வச்சுருப்பாங்க 3 நாட்கள். அதாவது 1918 அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மத்தியானத்தில் இருந்து, அதே போல் 1918 அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வேலைக்கிழமை ஈவினிங் வரையும் பாபாவுடைய உடலை 3 நாட்கள் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள இந்த மரக்கட்டில் தான் படுக்க வச்சுருப்பாங்க. இந்த மரக்கட்டல் பார்த்திங்கன்னா இப்போ மியூசியமில் அடித்தளத்தில் இருக்குது. பாபாவுடைய மியூசியம் போனீங்கன்னா ஷிரடியில் அடித்தளத்தில் இந்த மரக்கட்டில் இருக்குது. இந்த மரக்கட்டில் எப்பெல்லாம் ஷிரடி சாய்பாபா சமஸ்தான ட்ரஸ்டேஜ் பயன்படுத்துவாங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் ஷிரடியில் வந்து பல்லாக்கு ஊர்வலம் இருக்கும். அந்த பல்லாக்கு ஊர்வலம் பொழுது சாவடிக்கு எதிர்புறம் இந்த பக்கம் சாவடி இருக்குது பார்த்திங்கன்னா, ரைட் சைடில் ஆண்கள் போகிற பாதைக்கு நேராக இந்த மரக்கட்டில் வந்து பிஃபோராக அந்த பல்லாக்கு வரத்துக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த கட்டில் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருவாங்க. சேரம், இந்த கட்டிலில் வந்து வச்ச பிறகு பல்லாக்கு வந்து அங்கே வந்து உள்ள நம்ம பாபாவுடைய சமாதி மந்திரிலேருந்து அப்படியே அணிவகுத்துன்னு வரும். மேலத்தளத்தோடு வந்து தோரகமாய்க்கு போயிட்டு அங்கே ஷிரடி மாஜி, பண்டர்பூர் ஆரத்தி எல்லாம் முடித்த பிறகு நேராக சாவடி கிட்ட பல்லாக்க கொண்டு வருவாங்க. அங்கு பாபாவுடைய சூத உடலுக்காக வைக்கப்பட்டிருந்த அந்த புனிதமான கட்டிலை வந்து நிமிர்த்தி அதில் வந்து இந்த பல்லாக்க அமர வைப்பாங்க. பாபாவே வந்து அந்த கட்டிலில் படுத்ததுக்கு சமமான ஒரு விஷயந்தான் வாரந்தோறும் ஷிரடியில் வந்து இந்த புனிதமான நிகழ்வு வந்து பல்லாக்க நிகழ்வு வந்து நடக்குது. சேரம், பாபா வந்து மகாசமாதி அடைஞ்ச பிறகு அந்த 3 நாட்கள் அவருடைய திருமேனி வந்து இந்த புனிதமான கட்டில தான் இருந்தது. அவருக்கு பண்ணக்கூடிய அந்த இறுதி சடங்கு, அதாவது அவர் உடலை வந்து குளிப்பாட்டியிருப்பாங்கல்ல, அந்த புனிதமான விஷயம் எல்லாமே இந்த கட்டில தான் நடைபெற்றது. அதனால தான் ஷிரடியில் ஒவ்வொரு வாரமே இந்த கட்டில வந்து பல்லாக்கு ஊர்வலம் வேலைக்கிழமை நடக்கலாம். சாய்ராம், அந்த டைமில் பிஃபோராக 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பல்லாக்கு வரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சாவடிக்கு ஆப்போசிட்டில் ஆண்கள் போகிற பாதைக்கு நேராக இந்த கட்டில் வந்து நிமித்தி வச்சுருப்பாங்க. பல்லாக்கு வந்த பிறகு இந்த கட்டில் மேலே பாபாவுடைய பல்லாக்கு வச்சு அங்கு பாபாவுக்கு சில ஆரத்தி வழிபாடுகள்லாம் பண்ணிவிட்டு பாபாவுடைய அந்த திருமேனி புகைப்படத்தை சாவடிக்குள்ளே எடுத்துன்னு போயிட்டு அங்கு வந்து பாபாவுக்கு சிலிம் எல்லாம் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட பாபாவுடைய அந்த இறுதியான 3 நாட்கள் பாபாவுடைய திருமேனி இருந்த அந்த கட்டில் தான் நீங்கள் தரிசனம் பண்ணுறீங்க. இந்த கட்டில் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில்
சாவடியில் வந்து வடமேற்கில் மூலையில் வச்சுருந்தாங்க சாய்ராம். அங்கே வந்து பெண்களும் செல்ல அனுமதிக்கப்பட்டாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த கட்டில் தோரகமாய்க்குள்ளே வச்சுருந்தாங்க. இறுதியாக காலப்போக்கில் ஷிரடியில் வந்து பாபாவுடைய மியூசியம் கட்டியிருப்பாங்க, அதாவது அருங்காட்சி நிலையம். இந்த அருங்காட்சி நிலையத்தில் கீழ் ஃப்ளோரில் அடித்தளத்தில் இந்த புனிதமான பாபாவுடைய திருமேனி வச்ச கட்டிலை வந்து இப்போ வச்சுருப்பாங்க. இந்த கட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் அருங்காட்சியகத்தில் இருந்து பாபாவுடைய சாவடிக்கு கொண்டு வருவாங்க வேலைக்கிழமை தோறும். இந்த புனிதமான கட்டிலில் பாபாவுடைய பல்லாக்கு அமர வச்சு பாபாவுடைய புகைப்படத்தை எடுத்து கொண்டு போய் நேராக சாவடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஷிரடி மாஜி ஆரத்தி போடுவாங்க. அதே போல் பாபாவுக்கு அந்த சிலிமை பற்ற வச்சு பாபாவுடைய ஆரத்தி எல்லாம் பாடப்பெற்று எல்லா மக்களும் ஆனந்தம் அடைவாங்க. ஒவ்வொரு வாரமும் வேலைக்கிழமை பாபா தன்னுடைய பக்தர்களை தேடி நேராக தோரகமாயிலிருந்து சாவடிக்கு போயிட்டு அங்கே உறங்க செல்வார். அப்படிப்பட்ட புனிதமான பாபா பயன்படுத்திய அந்த 3 நாட்கள் பாபாவுடைய திருமேனி வைக்கப்பட்டிருந்த அந்த புனிதமான கட்டில் தான் நீங்கள் இன்றைக்கி தரிசனம் பண்ணீங்க. ஷிரடிக்கு போனால் கண்டிப்பாக அடுத்த முறை மியூசியமில் போய் அந்த கட்டில் போய் நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள். நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா. ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். அல்லாஹ் மாலிக்.